எனக்கு அருமையான தேவஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு என்னும் இரட்சகர், நம்மளுடைய தேவன், நம்மளே ரட்சித்த தேவன், நம்மளை மீட்ட தேவன் மிகவும் நல்லவராய் இருக்கிறபடியா நம்முடைய வாழ்க்கை நன்மையாகவே தான் இருக்கும், ஒரு நாளும் தீமையா இருக்காது. ஏனென்றால் கர்த்தர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, மனம் அடிஞ்சு மாத்திரம் போகாதீங்க. வாழ்க்கை குறித்த வேதனையோட, கண்ணீரோட, துக்கத்தோட இருக்காதீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை நமக்கு நிரூபித்து காண்பிப்பார். ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, சரிங்களா? கர்த்தர் இந்த நாளுக்கு என்று நமக்கு வேத வாக்கியமாய் கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? 1 பேதுரு 5வது அதிகாரம் அதில் 11வது வசனம். அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. இதற்கு என்ன பொருள்? ஆண்டவருடைய மகிமை எப்பொழுதும் ஆண்டவருக்குரியதே. உங்களை ஒரு காரியத்தில் ஆண்டவர் உயர்த்துகிறார் என்றால் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். இது ஸ்தோத்திரம் செலுத்துவதற்குரிய ஒரு வசனம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறாரா, அதற்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அதை விட்டு நான் பெரியவன், நான் ஜெபம் பண்ணின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை பன்னியை போன்ற இருக்கும். ஏனென்றால் பன்னியின் இடத்தில் முத்தை போடாதே என்று இருக்குது. அதே போல நம்முடைய வாழ்க்கையும் மாறிவிடும். அப்படி இருக்கக்கூடாது. இது ஸ்தோத்திரம் செலுத்துங்க. தேவனே எனக்கு தந்தீங்க, தந்ததுக்காக ஸ்தோத்திரம். எடுத்தீரே, எடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். திரும்ப தரப்போகிறீரே, தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்படி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கென்று நாம் செலுத்த வேண்டும். காணிக்கையானாலும் சரி, எந்த காரியத்திலும் நம்ம தேவனை வஞ்சிக்க கூடாது. தேவன் நம்மளை குறித்து சந்தோஷம் அடையணும். தேவன் நம்மளை குறித்து மனமகிழ்ச்சி அடையத்தக்க அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து ஒருவன் பொறாமைப்பட வேண்டும். அவன் பிசாசு. அவன் நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு பொறாமைப்படத்தக்க அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நாம் அப்படி ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு ஏற்ற பலனை தருவார். அந்த வசனம் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. எல்லா காலங்களிலும் அவருக்கு தான் உண்டாயிருக்கணும். எந்த காலத்திலும், எல்லா காலத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நான் தாவீது சொல்லுறான், நான் பாதாளத்துல இருக்கேன், நீங்க அங்கேயே இருக்கீங்க. நான் உயர்ந்து இருக்கிறேன், நீங்க அங்கேயே இருக்கிறீங்க. நான் எங்கு சென்றாலும் நீங்க அங்கே இருக்கிறீங்க. என்ன ஒரு வசனம் பார்த்தீங்களா? அதனால நம்ம எங்கு சென்றாலும் கர்த்தரை கனப்படுத்தி கொண்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு இடத்த விட்டு கிளம்புறமோ ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஒரு இடத்த விட்டு போயிட்டு வரமோ ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். மனதை ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய மனம், உங்களுடைய இருதயம் எல்லாம் புதிதாய் மாறப்பட்டு கொண்டே இருக்கும். எண்ணங்கள் தெளிவாய் இருக்கும். அது காதுகள் தெளிவாய் இருக்கும். ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பயம் வராது. அவர்களை குறித்து ஆத்தும பாரம் நமக்கு வரும். நம்முடைய பயம் நீங்க வேண்டும் என்றால் தனிமையாய் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். வேத வசனங்களை வாசித்து கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை மகிமையை நாம் செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து, நம்மளை உயர்த்தி, நம்மளை பெருக பண்ணுவார். அதை தான் சொல்லுகிற இந்த வசனம் சொல்லப்பட்டது. எல்லா காலங்களிலும், நீ எந்த காலத்திலும் உனக்கு தீமை நாட்கள் வந்தாலும், நன்மை நாட்கள் வந்தாலும், உபத்திரவ நாட்கள் வந்தாலும், பஞ்ச நாட்கள் வந்தாலும், உடைய இழப்பின் நாட்கள் வந்தாலும், எல்லா காலத்திலும் தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கு புத்தி கெட்டாத காரியங்களை கர்த்தர் செய்வார். சரிங்களா? ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. நாம் ஜெபிப்போமா? ஆண்டவர் உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்வோம் என்று. அன்பு தகப்பனை, கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆண்டவனே, என்னுடைய எல்லா காலங்களிலும் நாம் உங்களுக்கு உண்மை, உத்தமமாய், நீதியாய், பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க சபா. இது நிமித்தம் உங்களுடைய நாம மகிமைக்கென்று எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய நாம மகிமைக்கென்று எங்களுடைய வாழ்க்கையை மாறட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு இன்னும் அதிகாரம் உள்ள நாமத்தில் எங்கள் வாழ்க்கை நன்மையினால் முடிசூட்டுகிறாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறாக சொல்லி ஜெபிக்கிறேன். நன்மையினால் முடிசூட்டுகிறாக சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மையினால் முடிசூட்டுங்க, காத்து கொண்டு வழி நடத்துங்க. ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீங்க நல்ல பிதாவே, எனக்கு அருமையான தேவஜனமே, இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க சமாதானத்தோடு இருப்பீங்க, சந்தோஷத்தோடு இருப்பீங்க. God bless you.